நிச் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். நிச் அப்படிங்கிறதுனா ஒரு பெரிய மந்திரம்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய யூடியூப் சேனலோட மைய பொருளாக என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த நிச் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த நிச் எதற்கு ஒரு யூடியூப் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கான சில அடிப்படை காரணங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். யூடியூப் சேனலில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படை விஷயங்களில் இது முதன்மையானது. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இங்கே ஒரு 4 யூடியூப் சேனல்ஸை எடுத்து வச்சுருக்கேன். ஒன் பார்த்தீங்கன்னா இர்ஃபான்ஸ் வியூ, 2வது பிபிசி தமிழ், 3வது பரிதாபங்கள், 4வது மணி பேச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த 4 யூடியூப் சேனலும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பரிச்சயமான யூடியூப் சேனல்ஸாக கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இப்போ நிச் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இர்ஃபான்ஸ் வியூ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஃபுட் ரிவ்யூ பண்ணுவார், அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். சரி, பிபிசி நியூஸ் தமிழ் அப்படின்னா தமிழில் அவங்க நியூஸ் எல்லாத்தையுமே வழங்குவாங்க. அடுத்து பரிதாபங்கள் அப்படின்னா காமெடி வியூஸ் மேக் பண்ணி போடுவாங்க. அடுத்து மணி பேச்சு அப்படின்னா ஷேர் மார்க்கெட் குறித்து தகவல்களை ஷேர் பண்ணுவாங்க. மணி மேனேஜ்மெண்ட் குறித்து நிறைய பேசுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபுட் ரிவ்யூ, நியூஸு, ஜோக்ஸு, காமெடி, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூடியூப் சேனலோட நிச். ஓகேங்களா? ஸோ இது எதற்கு முக்கியம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வரிசையாக பார்த்துடலாம். முதலாவது விஷயம் டார்கெட்டட் ஆடியன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ஃபுட்டு எப்படி இருக்குது, அது நல்லா இருக்குமா, இந்த ஹோட்டலுக்கு போனால் நல்லா இருக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமிக்கவர்களாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பர்டிகுலராக ஃபுட் ரிவ்யூ சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த செட் ஆஃப் பீப்புள் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெய்லி நியூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக அந்த செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா பிபிசி நியூஸ் தமிழை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் காமெடிஸ் யாருக்கு வேணுமோ அல்லது சிரிக்கணும்னு நினைக்கிறவங்க பரிதாபங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட இணைஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் சேனலுக்கு ஒரு பர்டிகுலர் நிச் வந்திருக்கணும். ஏன்னா இப்போ கிரிக்கெட் பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் சேனலை பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கிரிக்கெட் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் பகிரணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பீப்புளை பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ண முடியும், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க முடியும். ஸோ இது ஒரு செட் ஆஃப் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிச் அப்படிங்கிறது. சரி, அதற்கடுத்து கண்டென்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனல் எதற்காக ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ ரேண்டமாக அப்லோடு பண்ணுறீங்க, அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகிருது யூடியூப்பில் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. எதற்காக நம்ம வீடியோ ரீச் ஆச்சு, நம்ம அடுத்து என்ன வீடியோ போடணும், அந்த ஐடியாவே இருக்காது. பட் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த ரிலேட்டடானதான் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு அந்த நிச்சு பற்றி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ இர்ஃபான்ஸ் வியூ அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலை ஃபுட்டை ரிவ்யூ பண்ணி போடுறது தான் அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ணிட்டார் அப்படின்னா வெவ்வேறு ஏரியாக்களுக்கு போயிட்டு வெவ்வேறு ஃபுட்டை ரிவ்யூ பண்ணி தொடர்ச்சியாக வெவ்வேறு ஹோட்டல்ஸ்க்கு போயிட்டு அங்கே ஃபுட்டு அக்கமடேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் அவர் ரிவ்யூ பண்ண போகிறாரு. ஸோ அந்த எப்படி ஒரு கண்டென்ட்டை ஃபோக்கஸ்டாக கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் டிசைட் பண்ணுற அந்த நிச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ கிரிக்கெட்டை பற்றி தான் என்னுடைய சேனல் இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு லைவ் மேட்சை நீங்கள் லைவ் பண்ணலாம். ஒரு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கிரிக்கெட் பாலை பற்றி நீங்கள் பேசலாம், ஒரு பிளேயரை பற்றி பேசலாம். ஸோ நீங்கள் நிச் அப்படிங்கிறத தேர்வு செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே அடுத்தடுத்து என்னென்ன வீடியோக்கள் போடலாம் அப்படிங்கிற ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ
கண்டிப்பாக நிச் அப்படிங்கிறது கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப்போட அல்காரிதத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இந்த நிச் இருக்கும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு ஃபுட்டை வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதாவது எந்த ஹோட்டலில் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ் வந்து அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்போட அல்காரிதம் இர்ஃபான்ஸ் வியூவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ ரிலேட்டடான யூடியூப் சேனல். ஸோ இதை வந்து இவருக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலோட அந்த நிச்சை யூடியூப் அல்காரிதம் புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அது ரிலேட்டடான பீப்புளுக்கு இந்த சேனலோட வீடியோஸை கொண்டு போய் ஆட்டோமேட்டிக்காக காட்டும். நீங்களே வந்து பார்த்துருக்கலாம், நீங்கள் ரேண்டமாக வந்து ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணியிருப்பீங்க, ஆனால் யூடியூப் சேனல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது அது ரிலேட்டடான வீடியோஸை வந்து உங்களுக்கு காட்டுறதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துருக்கலாம். ஸோ உங்களுடைய சேனல் வந்து இப்போ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக இந்த சேனல் இருக்குது அப்படிங்கிறத யூடியூப் அல்காரிதம் புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா இது யாருக்கெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத அதுவே வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொண்டு போய் காட்டும். ஸோ அதற்கு நீங்கள் அந்த நிச் அப்படிங்கிறத தேர்வு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கடுத்து நான்காவது ரீசன், ஒரு ஒத்த ஐடியாக்கள் கொண்ட அல்லது ஒரே மாதிரியான டேஸ்ட் இருக்கக்கூடிய பீப்புளை நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நிச் அப்படிங்கிறது அவசியம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மணி பேச்சு அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் 1.16 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் நீங்கள் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லார்ட்டையுமே போய் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் இருக்க முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருப்பாங்க. ஸோ ஒரு கம்யூனிட்டியை ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஒரு வீடியோ வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணியும், ஒரு வீடியோ காமெடி வீடியோ, ஒரு வீடியோ செய்திகள் வீடியோ, இந்த மாதிரி ரேண்டமாக வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஸோ சர்டைன் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவர் என்ன வீடியோ போடுவார்னு நம்மளாலே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஆடியன்ஸ்னாலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபாலோயர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைஞ்சிருவாங்க. சப்போஸ் இவர் வந்து மணி ரிலேட்டடான அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸை மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை இவர் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நிச் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு கம்யூனிட்டியை பில்ட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ஞாபகத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நிச் அப்படிங்கிறது உங்களுடைய சேனல் ஸ்டாண்ட் அவுட்டாக, அதாவது தனித்துவமாக தெரிகிறதுக்கு இந்த நிச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபுட் ரிவ்யூ பண்ணுற யூடியூப் சேனல் சொல்லுங்கள் அப்படின்னா அதில் கண்டிப்பாக இர்ஃபான்ஸ் வியூ அப்படிங்கிறது வந்து வந்துடும். அதே மாதிரி இன்னும் பல யூடியூப் சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களும் வந்து ஞாபகத்தில் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நியூஸ் சேனல் யூடியூப் சேனல் சொல்லுங்கள் எது நல்லாயிருக்கும் அப்படின்னா பிபிசியை கண்டிப்பாக சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு காமெடி யூடியூப் சேனல் வந்து சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக பரிதாபங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்ட் அவுட், அதாவது தனித்துவமாக தெரியணும் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அப்படின்னா அதற்கு நீங்கள் ஒரு நிச்சை சூஸ் பண்ணி அது ரிலேட்டடான கண்டென்ட்டை போஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு நிச்ச யூடியூப் சேனல் ஆரம்பிக்க விரும்புகிறவர்கள் ஏன் தேர்வு செய்யணும், ஏன் அது ரிலேட்டடான பல்வேறு விஷயங்களை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு நிச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூடியூப் சேனல் குறித்து அதில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல்வேறு வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ண இருக்கிறேன். அந்த வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நேரடியாக அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.